ஆனால் அவர் எதில் சர்வாதிகாரியாக இருந்தார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சவுக்கு சங்கரை கைது செய்வதில் சர்வாதிகாரியாக இருந்தார். நீங்கள் எவ்வளோ கடுமையான பிணை கொடுத்தாலும் இந்த பிணையிலிருந்து அவர் எஸ்கேப் ஆயிருக்காரா இல்லையா? இப்போ இந்த குடியுரிமை திருத்த சட்டம் என்பது அமல்படுத்தப்பட்ட பொழுது மிக தெளிவாக அமித்ஷா அவர்களால் இதற்கான முழு விளக்கங்கள் எதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் என்பதை முற்பட டிபேட்லேயே சொல்லிட்டாங்க. அதற்கான பதில் எல்லாத்தையுமே அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த தேர்வுத்தாள்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த கேள்விகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதே போல் டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், இந்த மாதிரியான கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகள் என்ன தவறுகளை செய்ததோ அந்த தவறை அவர் செய்ய மாட்டேன் அப்படின்பதில் உறுதியாக இருந்தார். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சட்டவிரோதமாக வரக்கூடிய துலுக்க குடியேற்றத்தை நான் விடமாட்டேன். நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் செய்திகள் எவை என்று பார்ப்போம். சொல்லியதை மட்டுமல்ல, சொல்லாததையும் செய்து காட்டிய திமுக அரசு, ஸ்டாலின் பெருமிதம். ஜாமீனில் தலைமறைவான பாகிஸ்தான் உளவாளியை கைது செய்த என்ஐஏ. சிஏஏ சட்டத்தின்படி முதன்முறையாக 14 பேருக்கு இந்திய குடியுரிமை, சொல்லி அடித்த மோடி அரசு. ஹிந்துத்துவா மேலாதிக்கம் செலுத்துவதா, மேலாதிக்கத்திற்கு எதிரானதா? ஐஐடி மும்பை வினாத்தாளில் கேள்வி. இஸ்லாமிய சட்டவிரோத குடியேற்றத்தை எதிர்த்த ஸ்லோவேக்கிய பிரதமர் சுடப்பட்டார். இன்றைய செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சியில் நம்முடன் இன்று சிந்திக்க இருப்பவர் திருமதி பிரியா வெங்கட் அவர்கள். நேர்கள் சார்பாக அவரை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் திருமதி பிரியா வெங்கட். வணக்கம் பண்டிகுமார். சமூக ஆர்வலர் சில ஒரு கேலியாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க. எப்படின்னா தனக்குத்தானே போஸ்ட் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பிறந்தநாள் வாழ்த்தாருனாலும் சரி தான் தனக்குத்தானே போஸ்ட் அடித்து அது மக்கள்கிட்ட பப்ளிசிட்டி பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்படி ஒரு தான் முதல்வர் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சமூக ஆர்வலர் சில விஷயம் கேலியாக சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா சொல்வதையும் மட்டும் இல்லை, சொல்லாதையும் செய்யக்கூடிய ஆட்சி எங்கள் ஆட்சி அப்படின்றது. என்ன காரணம் அப்படின்னு சமூக ஆர்வலர்கிட்ட கேட்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ எலெக்ஷன் காரணனால அவருக்கு எந்த நிகழ்ச்சியும் பெருசாக துதி பாடுற மாதிரி நிகழ்ச்சி இல்லை. இதுக்கு முன்னாடினா அவங்க அவங்களே ஒரு போஸ்ட் வச்சு இது திராவிட மாடல் உலகமே பாராட்டுகிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களே புகழ் பாடிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு விழா மாதிரி இது மாதிரிலாம் நடத்தி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் போய் இப்படி பேசிட்டு இருந்தாங்க. இப்போ தேர்தல் நடத்தியதன் காரணமாக என்ன பண்ணுறாங்க, என்ன செய்ய முடியாமல் அவர் கையில் கட்டி போட்டதுனால என்ன பண்ணிருக்காரு, சும்மா ஒரு பேப்பரில் ஏதாவது ஒரு அறிக்கை விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வதையும் செய்கிறாச்சு சொல்லாதையும் செய்கிறாச்சின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி தலைப்பில் இன்றைக்கி ஒரு செய்தி வந்திருக்கு. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம்மா, நிச்சயமாக நம்ம முதல்வர் சொல்லியதை செய்ததற்கு மேலே சொல்லாததையும் பலது செய்திருக்கிறார் அப்படின்றத நம்ம சொல்லணும். ஏன்னா பல சம்பவங்கள் அப்போ நம்ம சொல்கிறோம் பாருங்கள். நிச்சயமாக அவர் சொல்லாததையெல்லாம் செய்திருக்கிறார் அப்படின்னு நீங்களே பாராட்டுவீங்க கடைசியாக. அப்படிப்பட்ட விஷயங்களை தான் தமிழகத்துக்கு அவர் கொடுத்துருக்கிறார். இதை தான் நம்ம ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரத்த சமயத்தில் ஸ்ரீ டிவி பல பாடல்களை வெளியிட்டார்கள். அப்போ அந்த பாடல்களில் ஒரு ரொம்ப ஹைலைட்டாக இருந்த ஒரு பாட்டு என்ன அப்படின்னு சொன்னால், செஞ்சிட்டோமே செஞ்சிட்டோமே இன்னும் செய்யணுமே செய்யணுமே அப்படின்னு சொல்லி ஒரு பாடல். அந்த பாடலில் நம்ம மாற்றிருந்தோம் என்னெல்லாம் நடந்தது தமிழகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கூட அது ஸ்ரீ டிவியில் இருக்குது. நேர்கள் போய் பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்திக்கான ஒரு விளக்கம் தெளிவாக அதிலே கிடச்சிரும்னு நினைக்கிறேன். சர்வாதிகாரியாக மாறுவேன், சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற அப்படின்னு சொன்னார். போதைப் பொருட்களை ஒழிப்பதிலும் நான் சர்வாதிகாரியாக இருப்பேன்னு சொன்னார். ஆனால் அவர் எதில் சர்வாதிகாரியாக இருந்தார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், சவுக்கு சங்கரை கைது செய்வதில் சர்வாதிகாரியாக இருந்தார். ஆனால் அதே நேரத்தில் போதைப் பொருள் ஒழிப்பில் சர்வாதிகாரியாக இருந்தார்னு இல்லை. அது அவர் என்ன சொல்லாததையும் செய்தது. அது எப்படி அப்படின்னா, இப்போ கோர்ட்டே அவங்கள பார்த்து கேள்வி கேட்டுச்சு, இவ்வளவு போதைப் பொருள் நடமாட்டம் தமிழகத்தில் எங்கோ எல்லா பக்கங்களிலும் இருக்கிறது, அப்போ போலீஸ்காரர்கள் இவங்களெல்லாம் வழக்கு போட்டு இவர்கள் மேல் கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தால் இது எப்படி இப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குற அளவுக்கு இருந்தது. அது அவர் சொல்லாதது, அதையும் அவர்கள் செய்தார்கள். இன்னைக்கு பாருங்களேன், நீங்கள் போதைன்னு எடுத்தாச்சு அப்படின்னு சொன்னால், சாதாரண ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவர்களிடமிருந்து இன்னைக்கு பெரிய ஆட்கள் வரைக்கும் எல்லார் இடத்துலையும் ரொம்ப, அதாவது அப்போல்லாம் ஒரு போதை ஊசிங்கிறதெல்லாம் ரொம்ப விலை அதிகமானது, அது கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிற அந்த காலம்லாம் போய் சர்வசாதாரணமாக ரோட்லேயே பட்டப்பகல்லையே மாணவர்கள் கையில் அந்த ஊசிகள் கிடைக்கிறதையெல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் ஒரு சொல்லாததை செய்தது.
அதற்கு அடுத்தது வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, இயற்கை வளத்தை காப்போம். இதெல்லாம் இவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னது. இந்த மாதிரி காப்பதற்கான இது செய்தது. பாதுகாக்கப்பட்ட வேளாண் பகுதியாக இதை டெல்டாவை அறிவிக்கணும். இதெல்லாம் அவங்களுடைய போராட்டங்கள்ல ஒரு இதாக இருந்தது. இந்த டெல்டா பகுதி முழுவதும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் பகுதியாக நாங்கள் அறிவிப்போம். இப்படி தேர்தல் அறிக்கையெல்லாம் வச்சவங்கலாம் தான் இவங்க. ஆனா இப்ப பாருங்க, அதாவது அந்த பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில இவ்வளவு மீட்டருக்குள்ளார போயிட்டு நீங்க குவாரி போடலாம், கல் குவாரி வைக்கலாம். இது நாங்கள் சொல்லாதது. அதுக்கு அடுத்ததாக நாங்கள் சொல்லியே செஞ்சது ஒன்று இருக்கு. நாங்கள் எலெக்ஷனில் ஜெயிப்போம், ஜெயிச்சதுக்கப்புறம் 11:05 பதவி ஏற்பார், அடுத்த நிமிஷத்துலேருந்து நீங்கள் வந்து மணல் அள்ளலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது இப்போ நடந்துட்டு இருக்கா இல்லையா? சொன்னாங்க, செய்துட்டாங்களா இல்லையா? அதே போல் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் பகுதியில் இப்போ ஒரு 26 குவாரிகள், மணல் குவாரிகள் திறக்கிறதுக்கு ஒப்புதல் தர போகிறாங்களாம். ஆனால் இதே நேரத்தில் நீங்கள் நல்லா பார்க்கணும், இயற்கை வளத்தை காப்போம், அந்த இடத்துல வந்து ஒரு ONGCS வந்து ஆயிலை எடுத்தார்கள் அப்படின்னு சொன்னால் அந்த பகுதி முழுக்க வந்து சுற்றுப்புற சூழல் பாதிக்கும் அப்படின்னு பேசினார். அப்படின்னு சொல்லி அதனால் அந்த சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் அவர் சொல்லாதது என்ன, அந்த சுற்றுச்சூழல் பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை, எங்களுக்கு மணல் வியாபாரம் நடக்கணும், அதுதான் எங்களுக்கு முக்கியமான தேவை அப்படின்னு சொல்லி இப்போ 26 குவாரியை திறக்கிறதுக்கு அனுமதி செய்திருக்காங்க. அப்போ அது சொல்லாதது செய்தது தானே. நீங்கள் ஏன் கேலியா நீங்கள் வந்து சொல்கிறீங்க அப்படின்னு எனக்கு புரியல. இப்படி பாருங்கள், வரிசையாக நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, 4000 கோடி அதில் வந்து நாங்கள் எல்லா இடத்துலையும் வடிகால் நீர் வந்து இது தண்ணி, மழை தண்ணி போகிறதுக்கு வடிகால் திட்டங்கள் அமைத்து விட்டாச்சு அப்படின்னாரு. முதல்வர் வந்து போய் அந்த இடத்துல எல்லாம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுற மாதிரியான வீடியோக்கள் எல்லாம் வெளியிட்டாரு. சென்னை வெள்ளத்துல தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சென்னை முழுக்க போட்டாச்சுன்னு மேயர் சொன்னாங்க, சேகர் பாபு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சரா வந்து 98%, 96, 97 அப்படின்னு ஒரு நம்பர்களை அடுக்கி கொண்டு போனார்கள். அதுக்கப்புறம் மிக்ஜாம் புயல் வந்தது. புயல் வந்ததுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றது எல்லாருக்குமே தெரியும். அவங்க சொன்னது என்ன, சொல்லாதது என்ன, மழையில் வந்து இப்படி நாங்கள் தவிக்க விடுவோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லலை. ஆனால் மழையில் எப்படிலாம் நம்மளை தவிக்க விட்டாங்க, அப்போ அது சொல்லாது செஞ்சது தானே. அதே பாருங்க, 4000 கோடி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது யாருக்கும் தெரியாது, அது சொல்லாதது. அந்த 4000 கோடி எவ்வளோ பணம் எங்கே ஊழலில் போய் எப்படி யார் வீட்டிற்கு போனதோ, யார் யாருக்கு அது பங்கு பிரிக்கப்பட்டதோ தெரியாது, அது சொல்லாதது. அப்போ என்னெல்லாம் அவங்க சொன்னாங்களோ அதையும் செய்திருக்கார்கள், சொல்லாததையும் எவ்வளோ செஞ்சுருக்காங்க பாருங்கள். அதை தான் அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் நீங்கள் இது போல் நிறைய நீங்கள் வந்து லிஸ்ட் எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் சொல்லலாம். தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் கல்வி வந்து முதல் மாநிலமாக மாற்றுவோம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. அதுக்காக வந்து டெல்லியிலேருந்து கேஜ்ரிவால் எல்லாம் வரவழைச்சி அதுக்கு ஒரு மாடல் ஸ்கூலெல்லாம் ஏன்னா நாங்கள் தான் முதன்மை மாநிலம் நாங்கள், ஆனால் டெல்லியில் இருக்கிற மாடல் ஸ்கூலில் போய் நாங்கள் காப்பி அடித்து பண்ண போகிறோம்னாங்க. எதுக்குன்னு தெரியாது. ஏன்னா ஏற்கனவே முதல்வர் வந்து நம்ம சொல்கிற மாதிரி நாங்கள் பாஸ் ஆகலை அப்படின்னா காப்பி அடித்தாது பாஸ் ஆக்குவோம் அப்படின்லாம் சொன்னவங்க இவங்க. அதனால் ஒரு வேளை கெஜ்ரிவால்கிட்ட வந்து காப்பி அடித்தாங்களோ என்னமோ நமக்கு தெரியாது. ஆனால் கெஜ்ரிவால்கிட்ட வந்து காப்பி அடித்து ஒரு மாடல் ஸ்கூல்லாம் உருவாக்குவோம் நாங்கள். ஆனால் அதில் நீங்கள் பார்க்கணும், அவங்க நான் சொல்லாத ஒரு விஷயத்தை, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை அதில் எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஈவேரா பற்றிய பாடங்களே அதில் வைப்பது. இன்னும் சொல்ல போனால் கருணாநிதியை பற்றி எல்லா கிளாஸ்லையும் பாட வைக்கிறோமா. முதல்ல 10ஆம் கிளாஸில் வச்சாங்க, அப்புறம் 9ஆம் கிளாஸில் வச்சுருக்காங்க, இப்போ 8ஆம் கிளாஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் சொல்லாத செஞ்சுருக்காங்க. எவ்வளோ அவசியம் இன்றைக்கி நீங்கள் கருணாநிதி பற்றி உங்கள் பசங்க படிக்க வேண்டியது இருக்குது பாருங்கள். அதனால் அதெல்லாம் சொல்லாதது செய்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் என்ன, நாங்கள் வந்து கருணாநிதிக்கு இப்போ மாவட்டம் தோறும் சிலை அமைப்போம். அது சொல்லாதது எவ்வளோ செஞ்சுருக்காங்க பாருங்க. அதுக்கு அடுத்தது என்ன சொன்னாங்க, நாங்கள் அனைத்து மகளிர்களுக்கும் 1000 ரூபாய் உரிமை தொகை தருவோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, நாங்கள் தகுதியான மகளிருக்கு மட்டும் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, தகுதி என்ன அப்படின்னு சொல்லி பல குடும்பத் தலைவிகள் அப்படிங்கிற அந்த அந்தஸ்துலேருந்து நீக்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சாங்க. அது சொல்லாமல் செய்தது சரிதானே, அது வந்து சொல்லாமல் செய்தது. அதனால தான் இந்த தேர்தலில் கூட பல பெண்கள் கேட்டாங்க, எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு லேடிக்கு வந்திருக்கு, எனக்கு வரல, அவங்களுக்கு எங்களுக்கும் அந்த தகுதி என்ன அப்படின்னு சொல்லி எங்களுக்கு புரியல அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்டாங்க. அது வேற. ஆனால் இந்த கேள்வி கேட்ட போது கூட என்ன சொன்னாங்க, எல்லாருக்கும் தருவோமா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்ன இன்னும் அதுக்கு செய்ய போகிறாங்க அப்படின்னு தெரியாது. ஏன்னா இன்னும் மிச்சம் வந்து இன்னும் 2 வருஷம் பாக்கி இருக்குது. அதனால தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, நாங்கள் வந்து மேலும் இன்னும் நிறைய செய்ய காத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு.
ஏற்கனவே நம்ம செஞ்சதே நல்லா வச்சு செஞ்ச ரேஞ்சில் தான் இருக்கு. அப்ப இன்னும் என்னெல்லாம் செய்ய போறோம் அப்படின்னு தெரியலையே அப்படிங்கிற கவலையோட மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு தமிழகத்தை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வந்து நாங்கள் திட்டங்களை செய்திருக்கிறோம் சொல்லிட்டு என்னெல்லாம் மத்திய அரசு திட்டங்களை சொன்னார்கள், கொடுத்திருந்தார்களோ அந்த திட்டங்களுக்கு எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டி இதையெல்லாம் நாங்கள் செய்து விட்டோம் அப்படின்னு சொல்லி அதற்கு வந்து இவர்கள் ஸ்டிக்கர் ஒட்டி ஒரு ஸ்டிக்கர் அரசாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து முதலீடுகளை நாங்கள் இப்போ இதில் கூட அதை சொல்லியிருக்காரு. முதலீடுகள் நாங்கள் வந்து இவ்வளோ பெரிய முதலீடுகள் எல்லாம் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ என்னன்னா அப்படின்னு பார்த்தா நம்ம கண்ணு முன்னாடி இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கிறது வந்து இவர் எங்கே போனாருன்னா துபாய்க்கு போனார். போய் அங்கேருந்து ஒரு மளிகை கடை எடுத்துகிட்டு வந்தார். அது அவர் சொல்லாதது. ஒரு இவ்வளோ பெரிய மளிகை கடை தமிழகத்தை கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி ஒரு மாலை வந்து தமிழ்நாடு கொடுக்குறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. அதை செஞ்சுருக்காருல்ல, அது வந்து சொல்லாமே அதை செஞ்சுருக்காரு. அதுக்கு நம்ம பாராட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதை சொல்லாமல் செய்தது. அந்த மாதிரி அதே போல் சமூக நீதியில் நாங்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் சமூக நீதிக்காக உழைக்கக்கூடிய ஒரு முதல்வர் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ஆனால் இப்போ சமூக நீதிக்காக அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லாமல் செய்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேங்கை வயல் தண்ணீர் தொட்டியில் மலம் கழித்தது. அதுக்கப்புறம் வெவ்வேறு காஞ்சிபுரத்தில் ஒரு இடத்துல, ஆனால் அது கடைசி அது காக்கா முட்டை அப்படின்ட்டாங்க. இப்போ கூட பாருங்களேன், சமீபத்தில் விழுப்புரத்துக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல அந்த சம்பவம் நடந்தது. அதற்கு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், அது வந்து தேனடை, அது மலம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இதெல்லாம் வந்து சொல்லாமல் அவர்கள் வந்து செய்தது. இன்னும் கூட வேங்கை வயல் குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்காமல் இருப்பது, இதெல்லாம் அவர்கள் சொல்லாமல் செய்வது. அப்போ இதிலிருந்து தமிழக மக்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இது வரைக்குமே அவங்க செஞ்சதே வந்து வச்சு செஞ்சது தான். அவங்க சொன்னதுக்கு இன்னும் செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுக்கு இன்னும் நம்மளை எவ்வளோ தூரம் நல்லா வச்சு செய்ய போகிறாங்கன்னு தெரில. அந்த நிலை தான் இன்னைக்கு இருக்கிறது. இந்த ஒரு அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம இப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான அலுவலகங்களை உளவு பார்த்ததா சொல்லி பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு உளவாளி வந்து கைது செய்யப்பட்டார். அவர் வந்து இலங்கையை சேர்ந்தவர் சொல்லிட்டு நம்ம என்ஐஏ சொல்லியிருந்தார் ரிப்போர்ட். இதில் இந்த வழக்கில் வந்து இந்த ஜாகிர் ஹுசேன் என்பவர் வந்து அவர் கைது செய்கிறாங்க. இலங்கைக்காரர். அவர் தான் வந்து உளவு பார்த்தார். அப்படி எங்கெல்லாம் உளவு பார்த்தாருன்னா, அமெரிக்கன் எம்பசிஸ், பெங்களூரில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் எம்பசிஸ், அதே மாதிரி முக்கியமான வழிபாட்டு தலங்கள், அதே மாதிரி பெரும்பான்மை மக்கள் கூடக்கூடிய இடங்கள், இதை பற்றிலாம் இருப்பதுனால இது தொடர்பாக வந்து என்ஐஏ வந்து விசாரணையின் போது அவர் கைது செய்யப்படுகிறார். இவர் கைது செய்யப்படும் அவருடன் பெறப்பட வாக்குமூலம் மற்றும் அவருடன் உடனிருந்தவர்கள் பற்றி தகவல் பெறப்படும் போது வியாசர்பாடியை சேர்ந்த ரஃபிக் என்ற நூறுதீன் என்பவரை கைது செய்கிறாங்க. மேலும் அவர் கூட வந்து சலீம்னு ஒருத்தர் கைது பண்ணுறாங்க, இன்னொருத்தர் சிவபாலன் சொல்லிட்டு மொத்தம் 3 பேரை கைது செய்கிறாங்க. இதில் வந்து இவங்க எதற்காக யாருக்காக பார்த்தாங்க அப்படின்ற இதில் கோணத்தில் பார்க்கப்படும் போது பாகிஸ்தான் கூட எம்பசி வந்து கொழும்புல இருக்குது. அங்கே அப்துல் சமீர் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அங்கே இருக்கக்கூடிய எம்பசி ஊழியர் என்ன பண்ணியிருக்காரு, இவங்கள பூரா ரெக்ரூட் பண்ணி இங்கே அனுப்பிச்சிருக்காங்க. இவங்க வந்து உளவு வேலை பார்த்துருக்காங்க. எப்படின்னா பாகிஸ்தான் வந்து நேரடியாக வராமல் சுற்றி வருது. இலங்கை மூலமாக அங்கேருந்து ஆட்களை அனுப்பி இந்தியாவை உளவு பார்த்துருக்கு, கண்டுபிடிக்கப்பட்டது இருக்கு. இந்த வழக்கு வந்து கிட்டத்தட்ட 2015 வரும்போது 2018 பதியப்பட்டு இந்த வழக்கு நீதிமன்றத்தில் வரப்படும் போது 2013 ஆகஸ்ட் மாதம் வந்து இந்த வியாசர்பாடி ரஃபிக்கு வந்து நீதிமன்றம் வந்து அவங்களுக்கு ஜாமீன் வழங்குது. ஜாமீன் கொடுத்தது வாங்கிய ரஃபிக் என்ன பண்ணுறார், அதோட தலைமறைவாகிறார். எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியல. பாருங்கள், ஒரு முக்கியமான ஒரு இந்தியா உளவு பார்த்த ஒரு உளவாளி அவர் எங்கே இருக்காருன்னு கூட கண்டுபிடிக்க முடியாத நிலையில் இருக்கு. பட் அவங்களுக்கு இப்போ ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஜாமீன் பெறப்பட்ட ரஃபிக் பல்வேறு வகைகளில் தேடி இருக்காங்க. என்னையே கிட்டத்தட்ட அவர் கண்டுபிடித்து கொடுத்தால 5 லட்சம் பணம் என்று கூட நிர்ணயிக்கப்பட்டிருந்தாங்க. அப்படி இருந்த ரஃபிகை வந்து மைசூரில் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த மாதிரியாக பாகிஸ்தானுக்கு உளவு பார்ப்பது அப்படிங்கிறது வகையில் பல சம்பவங்கள் இங்கே தொடர்ச்சியாக நடைபெற்றிருக்கிறது. இது என்ன அப்படின்னு சொன்னால், இலங்கையில் கொழும்புல இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதரகத்தில் இருந்துட்டு ஐஎஸ்ஐ அமைப்புக்காக உளவு பார்த்திருக்கிறார். இதுதான் அந்த வழக்கு. ஜாகிர் ஹுசைன் அப்படிங்கக்கூடியவரையும் ஏற்கனவே கைது செய்திருந்தார்கள். இதில் என்ன அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே கூட பார்த்தீங்கன்னா இதே ஒரு வழக்கிற்காகத்தான் இலங்கை தமிழரான அருண் செல்வராஜ், அவர் தமிழகத்தில் வேளச்சேரியில் இருந்தார், அவர் கைது செய்யப்பட்டார். இது ஏற்கனவே பார்த்தோம். இதற்கு அடுத்ததாக அதிராமப்பட்டினத்தில் ஒரு துல்கனை இதுக்காக கைது செய்கிறார்கள், பிடித்தார்கள். இது போல தொடர்ந்து வந்து இலங்கை தூதரகத்தில் இருந்து கொண்டு
அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதரகத்தில் இருந்து கொண்டு இந்தியாவை உளவு பார்ப்பது, அதன் மூலமாக இங்கு வந்து சில வேலைகளை செய்வது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடைபெற்று கொள்ளக்கூடிய ஒன்று. அந்த மாதிரியான ஒரு வழக்குல தான் இவர் ரஃபீக் என்கூடிய நூருதீன் கைது செய்யப்பட்டார். அதாவது ஜாகிர் உசேனுக்கு இவர் துணையாக இருந்தார் என்பதற்காக இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அப்போ இவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு வழக்கு, அதாவது நம்மளுடைய தேசத்திற்கே ஆபத்தை தரக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு உளவாளி, அந்த உளவாளியினுடைய கூட்டாளியாக இருந்தவரை கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்தது என்ஐஏ. அப்போ இப்படிப்பட்ட ஒரு படு பயங்கரவாதி இவங்களை கைது செய்து வைத்திருக்கிறதுக்கு இவங்களுக்கு முதல்ல வந்து எப்படி ஜாமீன் கொடுக்கப்பட்டது அப்படிங்கக்கூடிய கேள்வியே இப்போ நமக்கு வந்து ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்போ இந்த மாதிரியான வழக்குகளில் இந்த ரொம்ப இவ்வளோ முக்கியமான ஒரு வழக்குகள்லாம் இப்போ பெயில் கொடுத்ததனுடைய விளைவு இப்போ பாருங்க, அவன் பெயில் கொடுத்து நீங்கள் எவ்வளோ கடுமையான பிணை கொடுக்கப்பட்டது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ கடுமையான பிணை கொடுத்தாலும் இந்த பிணையிலிருந்து அவர் வந்து எஸ்கேப் ஆயிருக்காரா இல்லையா? அப்போ இவரை மீண்டும் இப்போ நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளவு நாட்கள் எடுத்திருக்கின்றன. இதற்காக எவ்வளவு சிரமங்களை இன்னைக்கு என்ஐஏ போலீஸ் பெற்றிருக்கிறார்கள். அதே சமயத்தில் இப்போ காணாமல் போன இந்த காலகட்டத்தில் இவர்கள் செய்த சதிகள் என்ன, இதனால நாட்டில் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன என்பது போன்ற கேள்விகள் எல்லாம் வருதுல. ஏன்னா இவங்க அப்பொழுது உளவு பார்த்தது எதையிலானா இஸ்ரேல் எம்பசி, அமெரிக்கன் எம்பசி, அப்புறம் இங்குள்ளக்கூடிய வழிபாட்டு தலங்கள், இதெல்லாம் ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்களை எல்லாம் குறிவைத்து இந்த மாதிரியான பயங்கரவாதிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு செய்தி. ஐஎஸ்ஐஎஸும் கொரசானுக்காக இதை மேல பார்த்து கொண்டு தகர்க்க வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில் செயல்படுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இவ்வளவு ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில இப்ப எந்த ஒரு அடிப்படையில இப்ப இவரை வந்து இவர்கள் பெயில் கொடுத்தார்கள், பெயில் இஸ் அ ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியாக பயங்கரவாதிகளுக்கு பெயில் கொடுக்கும் பொழுது நீதிமன்றமும் இதுக்கு பின்னாடி, அதாவது அந்த குற்றவாளியினுடைய பின்னணி என்ன என்பதையும் ஆராய்ந்து கொடுக்க வேண்டும் என்பதே நம் கருத்தாக இருக்கிறது. ஏனென்றால் இதெல்லாம் வந்து தேசத்திற்கு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு செயலாக நாம் பார்க்கிறோம். இப்ப பாருங்க, எலெக்ஷன் பிரச்சாரத்திற்காக இப்போ நாங்கள் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை வந்து இப்போ பெயிலில் விட்டுருக்கோம் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. இப்போ பெயிலில் விட்டதனுடைய ஒரு விளைவாக இப்போ வந்து ஒரு இந்த ஒரு இப்போ எம்எல்ஏ ஒருத்தர் அடித்திருக்கிறார்கள் இவருடைய, அதனால் ஏற்படக்கூடிய விஷயத்துக்கும் இப்போ உடனே பெயில் அப்படின்னு கொடுக்கும் பொழுது இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் நான் இந்த கேஸே மேலே வராது, நான் ஆட்சியில் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ அவர் தேர்தல் பிரச்சாரமே இப்போ செய்கிறாரு. இதெல்லாம் எந்த விதத்துல வந்து இப்ப நமக்கு சரி? அப்ப ஒரு எலெக்ஷன் பிரச்சாரத்திற்காக, இந்த எலெக்ஷன் பிரச்சாரத்திற்கு அவர் வரணுங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டும் நாங்கள் வந்து இந்த மாதிரி நாங்கள் பெயில் தரோம், இந்த பெயில் வந்து ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனாக கேஸாக எடுத்துக்கிறோம், இதை வந்து நாங்கள் மற்றதுக்கு அப்ளை பண்ண மாட்டோம் அப்படின்னு இப்போ அவங்க சொல்லும் பொழுது, அப்போ இது போல ஒரு சட்டத்துக்கே வந்து இன்னொரு ஸ்பெஷல் அக்கேஷன் எக்ஸெப்ஷன் கொடுக்க முடியுமா? அப்போ அரசியல்வாதி அப்படின்னா என்ன ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த மாதிரியான எக்ஸெப்ஷன் கொடுக்கலாமா? இந்த கேள்வி இப்போ வருது இல்லை. இப்போ அடுத்ததாக பாருங்க, நியூஸ் கிளிக் மேலே இன்னைக்கு இருக்கக்கூடிய வழக்குகள் அப்படிங்கிறது ஒரு கடுமையான குற்றச்சாட்டு வழக்குகள் இருக்கு. மிக தெளிவாக அதுக்கான ஆதாரங்களும் இருக்கின்றன. சைனாவுடன் அவர்களுக்கு இருந்தக்கூடிய லிங்க் அப்படிங்கிறது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கிறது. அப்ப நம்ம நாட்டினுடைய பிரதமரை பற்றி இல்லாத பொய் கருத்துக்களை எல்லாம் அவர்கள் பரப்பியிருக்கிறார்கள் என்ற அதற்கான எவிடன்சஸுகளும் இங்க வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. பொய் கருத்துக்கள் என்னென்னலாம் வந்திருக்கு, பொய் செய்திகள் போட்டிருக்கிறார்கள் என்னக்கூடிய விஷயங்களும் இருக்கிறது. இருந்தும் கூட அவருக்கு இன்றைக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த மாதிரியான வழக்குகளில் எல்லாம் இப்படி ஒரு ஜாமீன்களை வழங்கும் பொழுது என்ன மாதிரியான எதிர்வினைகள் ஏற்படும்? அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம தமிழகத்துல கூட என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, இப்ப தடா ரஹீம் அவங்களுடைய அந்த அமைப்பை சேர்ந்த ஒருத்தர் அப்போ ஒரு சம்பவம் பொழுது ஒரு போலீஸ்காரத்தை சொல்றாரு, பெயில் நீ என்ன ஜெயிலில் போடுவியா, ஜெயிலில் போட்டா எங்களுக்கு பெயில்னு ஒன்று இருக்கு, நாங்க வந்துட்டு போறோம். இப்படி சொன்னதை நம்ம அந்த வீடியோ வெளியே வந்து யாரை வெட்டினாலும் ஒரே கேஸ் தான், யாரை வெட்டினாலும் ஒரு கேஸ் தான், நாங்க ஜாமீன்ல வந்துருவோம் அப்படின்ட்டு துணிந்து பேசக்கூடிய ஒரு மனநிலை எதனால வருது? அப்ப யாருக்கு வேணா நம்ம எப்படி வேணா நம்ம வந்து போனா பெயில் கிடைக்கும், நம்மளை பெயில எடுக்கிறதுக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அதற்காக ஒரு வக்கீல் கூட்டங்கள் இன்னைக்கு இருக்கும். இந்த ஒரு நம்பிக்கையினுடைய அடிப்படையில தானே இன்னைக்கு வந்து இவங்க இந்த மாதிரியான போறாங்க. அப்ப நீதிமன்றங்கள் இவை எல்லாத்தையும் யோசிக்கணும்.
அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு கருத்தாக இந்த இடத்துல இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, இப்போ எல்டிடி வந்து மீண்டும் வந்து தடை செய்திருக்கிறார்கள். மேலும் 5 ஆண்டுகளுக்கு வந்து தடையை வந்து நீட்டித்திருக்கிறார்கள். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே நம்ம பார்த்த ஒரு விஷயம்தான். இப்போ வந்து அங்க இருக்கக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த போதை கடத்தல், ஆயுத கடத்தல், இதுகளுக்கு எல்லாத்துக்கும் இன்னைக்கு வந்து அது கடல் வழியாக இன்றைக்கு வந்து தமிழகத்துல இது ஒட்டுமொத்தமாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் மன்னாரில் வந்து பெருகி வரக்கூடிய இஸ்லாமிய குடியேற்றங்கள், இதை எல்லாத்தையும் வைத்து தான் நம்ம வந்து இன்னைக்கு எல்டிடிக்கு இன்னைக்கு ஒரு தடையும் நீடிக்க வேண்டிய ஒரு அவசியமும் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. அப்போ எல்டிடிக்கு மீண்டும் வந்து இந்த தடையை நீட்டிக்கக்கூடிய ஒரு அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்பதான் கொஞ்ச நாளைகளுக்கு முன்னாடி சில செய்திகளை கூட நம்ம பார்த்தோம். எல்டிடிக்கும், அதாவது அந்த எல்டிடியில இருந்த பழைய அந்த ஆட்களுக்கும் இந்த அவர்கள் அதை ரிவைவ் பண்றதற்காக இப்போ வந்து போதை கடத்தல், ஆயுத கடத்தல் இஸ்லாமியர்களுடன் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் நம்ம பார்த்தோம். இதே செய்திகள் சிந்தனைகள்லாம் அந்த செய்தியெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் நம்ம. அப்ப இப்படி வந்து ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு தமிழகம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இப்படிப்பட்ட ஒரு பயங்கரவாதிக்கு இன்னைக்கு வந்து பெயில் கொடுத்தது, அதற்காக இவ்வளோ வருடங்கள் வந்து இன்னைக்கு என்ஐஏ வந்து மீண்டும் ஒரு கடுமையாக போராடி அவரை மீட்க, அதாவது மீண்டும் கைது செய்ய வேண்டிய ஒரு நிலை வருகிறது அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரியான விஷயங்களில் பெயில் கொடுப்பதில் கூட நிறைய மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். ஏன்னா தேசத்திற்கு ஆபத்தான ஒரு செயலாக பார்க்க வேண்டும். இதில் வந்து தனி மனித சுதந்திரம், கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறதெல்லாம் இதில் நம்ம பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது நம்ம இந்த வழக்கில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்னைக்கு என்ஐஏ வந்து மீண்டும் இந்த இவர் போராடி இன்னைக்கு வந்து அந்த ரஃபீக் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறான். ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் கண்டறியப்பட வேண்டும். என்ன அப்படின்னா, இந்த ரஃபீக் தலைமறைவாக இருந்த காலத்தில் எங்கெங்கு சென்றான்? இப்போ கர்நாடகா மைசூரில் ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கான். அப்போ கர்நாடகா மைசூரில் அவன் போய் ஒளிஞ்சிட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு வீடு கொடுத்தது யாரு? அங்கே ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுத்தது யாரு? ஏன்னா அவன் இங்கே திருவல்லிக்கேணியில் இருந்தவன் இப்போ இன்னைக்கு அங்கே போய் இருக்கான் அப்படின்னு சொன்னால் எப்படி அவனுக்கு என்ன லிங்க் இங்கேருந்து அங்கே? இதுக்கான நெட்வொர்க் என்ன? இங்கேருந்து அவனை யார் அங்கே அனுப்பி வைத்தது? இவ்வளோ நாள் யார் அவனை பாதுகாத்தது? இது போன்ற விஷயங்களையும் கண்டறிந்து அவர்களையும் கைது செய்து விசாரிக்கப்பட வேண்டும். ஏன்னா அதுக்கு தான் இந்த காலகட்டங்களில் இவர்கள் செய்த சதிவேலைகள் என்ன என்பதையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வர முடியும். ஆனால் இது மொத்த விஷயத்துல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, தமிழகம் இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான நிலையில் இருக்கிறது என்பதையும் நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். சிஏஏ இதை பற்றி நிறைய பேர் பல்வேறு விதமான விமர்சனங்கள் ஒன்றும் முரண்பாடான கருத்துக்கள் நிறைய சொல்லப்பட்டிருந்து உண்டு. சிஏஏ சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டம் வந்து 2019 உள்துறை அமைச்சர் அமித்ஷாவால் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இது கொண்டு வரப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டது. இது தொடர்பாக வந்து பல்வேறு உண்மைக்கு புறமான விஷயங்கள் நிறையா சொல்லப்பட்டது. இது வந்தால் முஸ்லீம்கள் வெளியேற்றப்படலை அப்படின்லாம் இருந்துச்சு. பட் அப்படி இல்லை. வெளிநாட்டிலேருந்து உள்ளே வரக்கூடிய அவங்களுக்கு தான் வந்து நாங்கள் வந்து குடியுரிமை சட்டம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ் பக்கத்தில் பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள், அங்கே வாழ முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்துக்கள் அங்கேருந்து அகதிகளாக இந்தியாவுக்கு வரப்படும் போது அவர்களுக்கு நாங்கள் குடியுரிமை சட்டத்தின் பிரகாரம் குடியுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டு நீண்ட காலமாக வந்து அமலுக்கு வராமல் இருந்தது. சமீபத்தில் வந்து கடந்த மாதம் வந்து மோடி அவர்கள் வந்து சட்டம் இமீடியட்டாக அமலுக்கு வருகிறது என்று ஒரு அறிவிப்பானை வெளியிட்டிருந்தாங்க. அந்த சட்டம் அமலுக்கு வந்த பிறகு அது தொடர்பாக வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பம் ஆன்லைனில் வந்தது. இந்த விண்ணப்பம் தொடர்பாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 பேர் வந்து இந்த ஆன்லைனில் விண்ணப்பிச்சிருந்தாங்க அகதிகளாக வந்து. இந்த 14 பேருக்கும் வந்து நேற்று வந்து குடியுரிமை சட்டத்தின் பிரகாரம் அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்பட்டது. அதுக்கு உண்டான சான்றிதழ் நேற்று வழங்கப்பட்டது. உள்துறை செயலாளர் மூலமாக கொடுக்கப்பட்டது. இந்த 14 பேரில் வந்து பாவனா என்ற பெண்ணிட்ட வந்து கேட்குறாங்க, நீங்கள் உங்களுக்கு இந்த குடியுரிமை வாங்கினதில் என்ன எப்படி இருக்குது அப்படி கேட்கும்போது அந்த பெண்ணுக்கு வந்து எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்குது. நான் வாழ்ந்த பாகிஸ்தானில் பொறுத்தவரைக்கும் பெண்களுக்கு உண்டான மரியாதை எதையுமே இல்லாதது. பரதா இல்லாமல் அங்கே பெண்கள் வெளியே செல்ல முடியாது. அங்கே பெண்களுக்கு கல்வி பெறுறதே ரொம்ப கஷ்டம். அதுவும் குறிப்பாக இந்துக்களாக இருக்கிறது மிகப்பெரிய கடினமான ஒரு விஷயம். நான் இப்போ இந்த இது கிடைச்ச பிறகு எனக்கு என்னுடைய 11ஆம் வகுப்பு கல்வியை வந்து நான் இங்கே மீண்டும் தொடர மிக மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி மற்ற நபர்களும் வந்து குடியுரிமை பற்றியும் அவர்கள் பெற்ற இன்னல்கள்னு சொல்லி பட்டியலிட்டிருக்காங்க. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு மத அடையாளத்தை காரணமாக காட்டி மதவெறியால் துரத்து விடப்பட்டவர்களுக்கு இன்னைக்கு ஒரு முறையான ஒரு குடியுரிமை வழங்கப்படக்கூடிய சட்டம் தான் சிஏஏ.
இந்த சிஏஏ சட்டத்தை வைத்துக்கொண்டு இங்க இருக்கக்கூடிய துலுக்கர்களை எல்லாத்தையும் வெளியேற்றி விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யாக ஒரு பிரச்சாரத்தை செய்து அதற்கு எதிராக இங்க இருக்கிறவர்கள் அனைவரும் போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள். இந்த குடியுரிமை திருத்த சட்டம் என்பது அமல்படுத்தப்பட்ட பொழுது மிக தெளிவாக அமித்ஷா அவர்களால் இதற்கான முழு விளக்கங்கள் எதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் என்பதை முற்பட டிபேட்லேயே சொல்லிட்டாங்க. அதற்கான பதில் எல்லாத்தையுமே அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் கூட இவர்கள் பொய்யாக ஒரு காங்கிரஸும் இங்கே இருக்கக்கூடிய துலுக்க அமைப்புகளும் ஒன்றாக இணைந்து கொண்டு இந்த போராட்டங்களை இங்கே நாடு முழுவதும் நடத்தினார்கள். இன்னும் சொல்ல போனால் இதில் ரொம்ப குறிப்பிடத்தக்கதாக ஷாஹின்பாக்ல டெல்லியில் ஷாஹின்பாக்ல நடத்தின போராட்டம் கடைசியில் கலவரத்தில் முடிந்ததையும் அதோடு முடிஞ்சதையும் நம்ம பார்க்குறோம். இந்த நிலையில் இன்னைக்கு சிஏஏ அமல்படுத்தப்பட்டு முதல் முறையாக ஒரு 14 பேருக்கு குடியுரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த 14 பேருடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பேட்டி கண்டத பொழுது அவர்கள் ஒருவரும் சொல்வதை பார்க்கும் பொழுது எவ்வளவு சிரமங்களை இந்த இந்துக்கள் அனுபவித்திருக்கிறார்கள் என்பது நமக்கு புரியும். இப்ப எல்லாரும் இன்னைக்கு பல பத்திரிகைகள், இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள்லாம் கூட இங்கிருந்து விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் மத சுதந்திர மீறல்கள் அதிகரித்து விட்டன. அது எதுக்கு சொன்னாங்கன்னா, இந்த சிஏஏக்கெல்லாம் தான் சொன்னார்கள். சிஏஏ அமல்படுத்தப்பட்டவுடன் இந்த மாதிரியாக நடந்து விட்டது அப்படின்னு எல்லாம் இப்போ அவங்க சொல்லி எழுதினார்கள். அதற்கு இந்தியா கடும் கண்டனத்தை தெரிவித்தது. அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் பாகிஸ்தான்ல இந்தியர்களுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அங்கிருந்து வந்த அகதிகளாக அந்த 14 பேர் சொன்னதை நீங்கள் கேட்டால் தெரியும் பாகிஸ்தானுடைய நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சொல்ல வேண்டாம், அவங்க சொன்னதை கேளுங்க. அப்ப பாகிஸ்தான்ல சிறுபான்மையராக இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் இன்னைக்கு அங்க என்ன சொல்ல, இன அழிப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனா இன்னைக்கு பாகிஸ்தானுடைய பாப்புலேஷனை நீங்க எடுத்து பார்க்கும் பொழுது அன்னைக்கு இருந்த இந்துக்கள் பாப்புலேஷனும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்துக்கள் பாப்புலேஷனும் என்னன்னு பாருங்க. இன அழிப்பா இல்லையா என்று அதை பார்த்து விட்டு சொல்லணும். ஆனா அதே நேரத்துல இப்போ ஒரு ஜனத்தொகை பத்தின ஒரு ரிப்போர்ட் வெளியே வந்தது. அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது? இந்துக்களுடைய ஜனத்தொகையில் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் துலுக்கர்களுடைய ஜனத்தொகையில் சதவீதம் உயர்ந்து இருக்கிறது அப்படிங்கிற ரிப்போர்ட்டை பார்க்குறோம். அப்போ எந்த நாடுல பாதுகாப்பான நாடாக இருக்கிறது இன்னைக்கு? அப்போ அந்த நாட்டிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டு துரத்திடப்பட்ட அந்த மக்களுக்கு இந்தியா அவர்களுக்கு மீண்டும் அந்த மக்களுக்கு, அந்த இந்துக்களுக்கு வாழ்வாதாரத்தை தர வேண்டும் என்று முயற்சிக்கும் பொழுது அதை எதிர்க்கிறவர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருப்பார்கள்னு பாருங்க. அவங்க இந்த மனித குலத்திற்கு எதிரானவர்களா இல்லையான்னு சொல்லுங்க. நீங்க எல்லாருமே, இவங்க எல்லாரும் பேசுவாங்கல்ல, மனிதாபிமானம், ஹியூமன் இது போச்சு, இன்னைக்கு மனித உரிமை மீறல்கள் நடைபெறுகிறது. அப்ப பாகிஸ்தான்ல நடைபெற்று கொண்டிருக்கிறது என்ன? பங்களாதேஷ்ல நடைபெற்று கொண்டிருப்பது என்ன? அப்ப அவர்களுக்கு நீங்கள் மீண்டும் ஒரு வாழ்வு இங்கு நாங்கள் தருகிறோம். ஆப்கான்ல நடந்துட்டு இருக்கிறது என்ன? ஆனா இங்க அவர்களுக்கு வாழ்வு தருகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க உள்ள அமைப்புகள் மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய கட்சிகளும் கூட ஒரு சில ஓட்டுகளுக்காக அந்த துலுக்க அடிப்படைவாத அமைப்புகளுடன் இணைந்து இங்க போராட்டம் நடத்துகிறார்கள் என்றால் எப்பேற்பட்ட மனிதாபிமானமற்றவர்களாக இவர்கள் இருப்பார்கள் என்று பாருங்கள். இன்னைக்கு இந்த சிஏஏ சட்டத்தின் மூலமாக இது போல பரிதவிக்கக்கூடிய குடும்பங்களுக்கு ஒரு 70 ஆண்டுகளுக்கு பிறகு, 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, 70 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மக்களுக்கு, இது போன்ற அகதிகளுக்கு இன்னைக்கு என்னெல்லாம் கல்வி உரிமை, சொத்துரிமை, வாரிசுரிமை இதெல்லாம் கிடைக்க போகிறது. அப்ப 70 ஆண்டுகளாக இவர்கள் காத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா எத்தனை தலைமுறைகள் இதுல போயிருக்கோம் நீங்க நினைச்சு பாருங்க. 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது. அப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இன்னைக்கு செய்யறதுக்காக அதாவது நீங்க உண்மையாக இல்லாம ஒரு பொய்யாக கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயத்தை இங்க அவிழ்த்து விட்டு அதற்காக ஒரு பொய்யான போராட்டங்களை நடத்தி இந்த நாட்டிற்கு எதிராக இவர்கள் செய்தார்களா இல்லையா, இது தேசத்திற்கு எதிரான செயலா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் நீங்க இந்த அடிப்படையில யோசிச்சு பாருங்க. அப்ப இன்னைக்கு இந்த மக்களுக்கு, நம்மளுடைய இந்தியர்கள் இந்த நாடு பிரிவினையினால ஏற்பட்டு அதனால வஞ்சிக்கப்பட்ட அந்த மக்கள், அவர்களுக்கு இன்னைக்கு ஒரு பாதுகாப்பு கொடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு திட்டம்தான், ஒரு சட்டம்தான் இந்த சிஏஏ சட்டம் என்பது. அப்ப இப்படிப்பட்ட பாதுகாப்பை நீங்கள் இந்த நாட்டு மக்களுக்கே நீங்கள் ஒரு பாதுகாப்பு தரக்கூடாது அப்படின்னு சொன்னா இவர்கள் எல்லாம் யார்? இவர்கள் எதனால
எதனுடைய அடிப்படையில் இவர்கள் இந்த போராட்டத்தை நடத்துகிறார்கள் அப்படிங்கிற கேள்வி வரல. அதாவது எப்படி இந்த நம்ம நாட்டில் இப்போ நடந்துட்டு இருக்குன்னா, இந்த நாட்டினுடைய மண்மேந்தர்கள் ஆனால் அகதிகளாக இருக்கிறார்கள். அப்போ அந்த அகதிகளாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு வந்து நீங்கள் வந்து இங்கே இருக்க வந்து குடியுரிமை தரக்கூடாது, அவர்களுக்கு எதிராக அவங்க போராடுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஊடுருவர்கள் மியான்மர்லேருந்து இங்கே ஊடுருவி வருது, அதற்கப்புறம் வந்து பங்களாதேஷ்லேருந்து ஊடுருவி வருது, பாகிஸ்தான்லேருந்து வரக்கூடிய ஊடுருவல்காரர்கள். அப்போ இவங்களுக்கெல்லாம் நீங்கள் குடியுரிமை வேண்டும் என்று இவர்கள் போராடுகிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஊடுருவல்காரர்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள். அதே நேரத்தில் இந்த நாட்டில் அகதிகளாக இருக்கக்கூடிய இந்த வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ இவங்களுடைய உள்நோக்கம் என்ன? அப்போ இந்த நாட்டை நீங்கள் எப்படியாவது இஸ்லாமிய மயமாக்கி விட வேண்டும். ஏன்னா கொஞ்ச நாட்களாக இவர்களாம் சொல்லிட்டு இருக்கதை நான் 2047 இந்த நாடு இஸ்லாமிய நாடாக்கணும். அப்போ அந்த நோக்கத்தோடு தானே இப்போ நீங்கள் வந்து இவங்க வந்து உள்ளே வரக்கூடாது, அவங்களுக்கு நாங்கள் ஆதரவு தருவோம் அப்படின்னு இவங்க வந்து இது. அதாவது இந்த சட்டத்தினுடைய அடிப்படையே என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அகதிகளாக இருக்கிறவர்களை நீங்கள் வந்து இந்த நாட்டில் இந்துக்களாக இருந்தவர்கள் இந்த பிரிவினையினால இந்த நாடு பிரிஞ்சு போன இந்த விஷயங்கள்னால அவர்கள் மீண்டும் இந்த நாட்டிற்கு வர முடியாமல் அந்த நாட்டினால அடித்து துரத்தப்பட்ட மக்கள் மத அடையாளத்தினால், அதாவது சும்மா கிடையாது, மத அடையாளத்தினால் உங்களை அடித்து துரைத்துப்பட்ட மக்களுக்கு நீங்கள் இங்கே வாழ்வுரிமை தரீங்க, குடியுரிமை தரீங்க. அப்போ அவங்க கூடாது. ஆனால் அதே சமயத்தில் இந்த நாட்டிற்கே இந்த தேசத்திற்கே ஆபத்தை விளைத்து இந்த தேசத்தினுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஒரு கும்பலை நாங்கள் இங்கே வந்து உள்ளே விடுறதுக்கு நீங்கள் அனுமதிக்கணும் அப்படின்னு போராடுறது என்ன வகையான ஒரு மனநிலை அப்படின்னு பாருங்க. அப்போ இந்த போராட்டத்தை இதை மையமாக வைத்து இந்த நாட்டில் வந்து மத சுதந்திரமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெரேட்டிவை செட் பண்ணி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் எல்லாம் இதை எழுதக்கூடிய வைக்கக்கூடிய அளவுக்கு இங்கே செயல்படுகிறார்கள் என்றால் இவர்கள் எல்லாம் தேச துரோகிகளா இல்லையா? அப்போ இவர்கள் எல்லாம் அடையாளம் கண்டு இவர்கள் எல்லாம் தண்டிக்கப்பட வேண்டுமா இல்லையா? அதனால் இன்னைக்கு இந்த ஒரு நல்ல விஷயம் இன்னைக்கு நம்ம நாட்டில் நடந்திருக்கிறது. 70 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நாட்டில் வந்து ஒரு இப்போதான் முதல் முறையாக ஒரு 14 பேருக்கு குடியுரிமை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இது போல காத்திருக்கக்கூடிய மற்றவர்களுக்கும் கூடிய விரைவில் இந்த குடியுரிமை கிடைக்கும். அதே நேரத்தில் யார் யாரெல்லாம் இந்த நாட்டில் ஊடுருவி ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் என்ற செய்தி இந்த எப்பொழுது வருகிறதோ அப்போ இந்த நாடு மேலும் மேலும் சுபிக்ஷம் அடையும் என்பதில் எந்த அளவும் ஐயமில்லை. ஐஐடி பாம்பே இது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தேசிய தர இதில் பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல இருக்குது. முதல் இடத்துல சென்னை இருக்குது, இது 4வது இடத்துல இருக்கிறது. இன்ஜினியரிங் ஸ்டடீஸில் 3வது இடத்துலையும், மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸில் 10வது இடத்துல இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு தர நிர்ணயத்தில் ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த இன்ஸ்டிடியூஷனில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து படிப்பதே ஒரு கௌரவக்குரிய விஷயமா இருந்த காலகட்டத்தில் போய் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அது தன்னுடைய தரத்தை இழந்து விட்டதோ அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் இருக்குது. ஏன் காரணம் அப்படின்னா அது சமீபத்தில் வெளியான கேள்வி வினாத்தாள் மூலமாக தன்னுடைய தரத்தை இழந்து விட்டதோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விமர்சனம் செய்யக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கு. உதாரணமாக வந்து பிஹெச்டி ஸ்டடீஸ், அதாவது சமூகவியல் சோஷியாலஜியில் கூட பிஹெச்டி படிப்போம். அந்த பாடத்திட்டத்தில் வந்து கடந்த அதாவது இப்போ இந்த மே 7ஆம் தேதி வந்து இப்போ செமஸ்டர் எக்ஸாம் நடந்தது. அதில் கேட்கப்பட்ட கேள்வி வந்து ஒரு சர்ச்சைக்கு உட்பட்டிருக்கு. அதை என்ன கேள்வி கேட்டுக்காருன்னா, ஆண்டோனியோ கிராம்சி மேலாதிக்கம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டு அதுக்கு தொடர்ச்சியாக என்ன பண்ணிருக்கோம் விஷமத்தனமான இன்னொருத்தையும் சேர்த்துருக்காரு. என்னன்னா, இந்துத்துவாவின் மேலாதிக்கம் என்றால் என்ன, அது எதிர் மேலாதிக்கம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சையான கேள்வி வச்சிருக்காரு. இந்த கேள்வியின் மூலமாக அவர் என்ன சொல்ல வர்றாரு, இல்லை அவரோட வெறுப்பை வந்து மாணவர்கள் மத்தியில் திணிக்கிறாரா அப்படின்னு தெரியல. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு மத்திய அரசினுடைய கல்வி நிறுவனத்தில் இப்படி ஒரு கேள்விகள் வெளியிடுவது அப்படி என்பது அரசியல் நோக்கம் கொண்ட செயலா இல்லையா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. அதாவது உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், ஹிந்துத்துவா மேலாதிக்கத்தை உடையதா, அதாவது ஆதிக்கத்தனத்தை செலுத்துகிறதா, மக்கள் மேலே செலுத்துகிறதா, இதுதான் அவங்களுடைய கேள்வி. ஆண்டோனியோ கிராம்சி என்கக்கூடிய ஒரு வெளிநாட்டுக்காரர். அவர் வந்து முதல்ல தன்னை வந்து ஒரு சோஷியலிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொண்டவர். அதற்கு பின்னாடி வந்து லெனின் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு மார்க்சிசம் அப்படின்னு சொல்லி அப்படி எப்படி போனவர். அவர் வந்து ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிக்கிறார், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இட்டாலி அப்படிங்கிற கட்சிக்கு ஒரு ஃபவுண்டராக இருக்கிறார்.
அதுக்கப்புறம் இவருடைய கருத்துக்களால் வந்து பல பிரச்சனைகள் வருகிறது. மாவோ இந்த மாதிரியான இதில் எல்லாம் வரும்பொழுது பல பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கைது செய்யப்பட்டு இவர் வந்து சிறையிலேயே இருக்கிறார். கடைசியாக சிறையில் இருக்கும் பொழுதே அவர் இறந்தும் போகிறார். அப்போ சிறையில் இருக்கும் பொழுது அவர் பல புத்தகங்களை எல்லாம் எழுதினாராம். அப்போ அவங்களுடைய சித்தாந்தத்தில் உதிச்ச ஒரு விஷயத்தை என்ன அவர் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கலாச்சாரத்தை விற்று, அதாவது கலாச்சாரம் அப்படிங்கிறதே வந்து அதிகார வர்க்கம் வந்து மக்களை கட்டுப்படுத்துவதற்காக வைத்து இருக்கக்கூடிய ஒன்று. அந்த கலாச்சாரம் மூலமாக மக்களை வந்து அவங்க ஒரு அதிகாரத்திலேயே வைத்திருக்கக்கூடியது. அது வந்து ஒரு மேலாதிக்கம் மக்கள், ஒரு அதிகார வர்க்க மக்கள், அவங்க தான் இந்த கலாச்சாரம் என்கிற ஒன்றை வைத்துக்கொண்டு எல்லாரையும் ஆட்டி வைத்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிங்கிறது இவருடைய ஒரு சித்தாந்தம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்துல எழுதக்கூடிய ஒருத்தரோட கருத்தை நீங்க எதுக்கு சம்பந்தம் இல்லாம ஹிந்துத்துவா கருத்துடன் பொருத்த வேண்டும்? சொல்லுங்க, ஏதாவது சம்பந்தம் இருக்கா இவரோடதுக்கும் அவரோடதுக்கும்? ஹிந்துயிசம் அல்லது ஹிந்துத்துவா அப்படிங்கிறது இதனுடைய அடிப்படையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய நூல்கள், இருக்கக்கூடிய கொட்டி கிடக்கூடிய ஆயிரக்கணக்கான நூல்கள், சம்ஸ்கிருதம், தமிழ், எது நீங்க இருந்தாலும் எடுத்து நீங்க படிச்சு பாருங்க. சொல்லக்கூடிய விஷயம் என்ன? அனைத்து உயிர்களிலும் இறைவன் இருக்கிறான். இந்த என்னிடத்திலும் இறைவன் இருக்கிறான், என்னுடைய எதிராளி இடத்திலும் இறைவன் இருக்கிறான். எல்லாரும் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள். இறையம்சம் என்பது ஒருத்தருடைய உடலிலும் இருக்கிறது. ஒருத்தரும் இறையம்சமாக வந்தவர்கள். இப்படிதான் நம்ம பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா இங்க மனிதர்களை மட்டும் நம்ம இறையம்சத்தோட நம்ம பார்க்கவில்லை. அதை தாண்டி இங்க இருக்கக்கூடிய நதிகள், மரங்கள், செடிகள், கொடிகள், விலங்குகள் அனைத்தையுமே நாம வந்து இன்றைக்கு தெய்வமாக ஒரு நதியை நாம வணங்குகிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்னும் சொல்லப்போனா மூலிகைகளை எல்லாம் பறிப்பதற்கு முன்னாடி அந்த செடிகளுக்கெல்லாம் பூஜை பண்ணிட்டு தான் மூலிகையை பறிக்கக்கூடிய வழக்கம் நம்ம இடத்துல இருக்கு. அதை நம்ம பாதுகாத்து பேணி வந்தோம். விலங்குகளை நம்ம வந்து எத்தனை விலங்குகளை நம்ம பூஜிக்கிறோம். ஒரு விலங்கையும் கூட நம்ம ஒரு இறைவனுடைய வாகனமாக பொருத்தி அதையும் அந்த இறையம்சத்தோட தான் நம்ம பார்க்கிறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு மிருகமும் ஒரு இறைவனுடைய வாகனமாக நம்ம பார்க்கிறோம், வச்சிருக்கோம். அப்படித்தான் நம்ம போற்றி வருகிறோம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை, அப்படி இவ்வளோ ஒரு உயரிய ஒரு சித்தாந்தம், உயரிய ஒரு பண்பாட்டு விஷயத்த நீங்க வந்து ஒரு ஆதிக்க வர்க்கத்தோட சேர்ந்ததா அப்படின்னு நீங்க கொண்டு வந்து ஒரு கேள்வியை நீங்க வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இது உள்நோக்கம் இல்லாம என்ன? அதற்கு மாறாக கம்யூனிசம் செய்தது என்ன? அதை நீங்க நல்லா பார்க்கணும்ல. நீங்க வந்து பொலிட் பீரோ அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுக்கிட்டு மொத்த அரசாங்கத்தையும் நீங்க வந்து உங்க கைக்குள்ளார வச்சு கட்டுப்படுத்தி வைத்துக்கொண்டு அதற்கப்புறம் நீங்க வந்து என்ன பண்றது அப்படின்னு சொன்னா அந்த நாட்டை வந்து ஒரு பிச்சைக்கார நாடாக மாற்றி, இதெல்லாம் தானே இன்னைக்கு கம்யூனிசம் சென்ற நாடுகளுடைய நிலை. இன்னைக்கு என்ன, இன்னைக்கு எப்படி இருக்காங்க? நீங்க வந்து இவங்க என்ன சொல்றது, இன்னொன்னு சொல்லுவாங்க, இந்த ஒரு வார்த்தையை இவங்களுக்கு வைத்துக் கொள்வார்கள், எகாலிட்டேரியன் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு. எகாலிட்டேரியன் சொசைட்டினா என்னன்னா எல்லாரையும் சமமாக பார்க்குறாங்களா, சோஷியல் ஜஸ்டிஸ், அனைவரையும் சமமாக பார்ப்பது. இதெல்லாம் நீங்க இது எகாலிட்டேரியன் சொசைட்டியை நாங்கள் உருவாக்குகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க உருவாக்குனதெல்லாம் என்ன? இன்னைக்கு சைனால என்ன எகாலிட்டேரியன் சொசைட்டியா இருக்கு? இல்ல, அவங்க பொலிட் பீரோ தான் கண்ட்ரோல் பண்ணுது. அதுல நீங்க எங்கேயாவது சுதந்திரமாக நீங்கள் பேச முடியுமா? உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்ல முடியுமா? அங்க போராட்டமே நீங்க நடத்த முடியாது. இங்க இத்தனை பத்திரிகைகள் இருக்கு. சைனால எத்தனை பத்திரிகைகள் இருக்கு? சுதந்திரமாக எத்தனை பத்திரிகைகள் அங்க எழுத முடியும்? இன்னைக்கு இவ்வளோ சோஷியல் மீடியா இருக்கிற காலம். ஆனால் அது கம்யூனிஸ்ட் தான் இங்கே சொல்கிறார்கள். எங்கள் பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி இங்கே பேசுகிறேன். இங்கே பத்திரிகை சுதந்திரம் இல்லை, கருத்து சுதந்திரம் இல்லைன்னு இங்கே பேசிகிட்டு இருக்கான் இங்கே நாட்டில் உட்காந்துட்டு. இப்போ உங்கள் சைனாவில் போய் நீ அங்கே கம்யூனிசம் வந்த உங்கள் இடத்துக்கு நீ போய் என்ன நடந்துட்டு இருக்காங்க சொல்ல முடியுமா இன்னைக்கு? அப்போ உண்மையான ஃபாசிஸ்ட் யார் இன்னைக்கு பார்க்கணும்ல. அப்போ இப்படி எல்லாம் வந்து தேவையில்லாமல் சம்பந்தம் இல்லாமல் ஒன்றை பண்ணி எந்த வகையிலேயாவது வந்து இந்துக்களை வந்து நீங்கள் கேவப்படுத்த வேண்டும், அந்த மதத்தை நீங்கள் வந்து சிறுமைப்படுத்த வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு போக்கு இன்னைக்கு இந்த கம்யூனிசம் இது கூட இன்று இணைந்து இங்கே யார் இருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்துவ இஸ்லாமிய மதங்கள் இதோட இணைந்து இப்படியே வருவாங்க. இதில் இவங்க லிபரல் அப்படிங்கக்கூடிய ஒரு பேரையும் இவர்கள் இதுக்குள்ளார வச்சுக்கொள்வார்கள்.
இன்னைக்கு இந்த மாதிரியாக ஐஐடியிலலாம், ஐஐடி என்பது வந்து இன்னைக்கு வந்து அதாவது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதில் வந்து ஒரு ஹையஸ்ட் நிறுவனமாக, கல்வி நிறுவனமாக, இன்ஸ்டியூட்டாக இருக்க வேண்டியவைகள், அதில் வந்து இந்த ஹியூமனிட்டிஸ் ஸ்டடீஸ்னு எண்ணி கொண்டு போய் இந்த ஐஐடிக்குள்ளெல்லாம் வந்து வைக்கப்பட்டதோ, அன்றைக்கே இந்த ஐஐடிகளினுடைய நிலையில் வந்து இந்த மாதிரியான அங்கே அப்போ தான் ஐஐடியில் பல பிரச்சனைகளே வர தொடங்கியது. ஸ்ட்ரைக்கு, தற்கொலை, அங்கே வந்து ஜாதி பிரச்சனை கொண்டு வர்றது, இந்த மாதிரியெல்லாம். இப்போ பாருங்கள், ஜேஎன்யூ எடுத்துக்கோங்க. ஜேஎன்யூவில் இது மாதிரியான ஸ்டடீஸ் எல்லாம் வச்சு தானே இப்போ அங்கே வந்து இவ்வளோ பிரச்சனைகளுக்கு காரணமாக. அதே போல் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு இதே போல தான் இங்கே இருக்கக்கூடிய மெட்ராஸ் ஐஐடிலையும் பல பிரச்சனைகள் வந்ததை நம்ம பார்க்கிறோம். இப்போ வெறும் பியூர் சயின்ஸை மட்டும் அங்கே இருந்த பொழுது இந்த ஐஐடிக்களுடைய தரம் வந்து எங்கேயோ இருந்தது. இப்பயும் ஐஐடிகளோட தரம் எங்கேயோ இருக்கு. ஆனால் இவர்கள்லாம் இந்த மாதிரி ஆட்கள்லாம் இப்போ எப்படி அங்கே இருக்கிறது அப்படின்னு சொன்னால், அப்படி இதில் ஊடுருவர்கள், இந்த கம்யூனிசம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இவங்க வந்து ஊடுருவி அவங்களுடைய கருத்தை வந்து திணிப்பதற்கு என்பதை வந்து சர்வசாதாரணமாக செய்து வருவார்கள். அந்த வகையில் இன்னைக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த ஹியூமானிட்டேரியன் ஸ்டடீஸ் இதெல்லாம் அங்கே வந்த உடனே இப்போ இவங்கெல்லாம் வந்து இந்த ஐஐடியினுடைய ரேங்கிங் எதை பொறுத்துன்னா, இந்த சோஷியாலஜியை வச்சு ஐஐடி ரேங்கிங் கிடையாது. இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, பியூர் சயின்ஸு, அதில் வர மாணவர்கள் கஷ்டப்பட்டு படித்து அவங்க பெர்ஃபார்மன்ஸ், அதில் வந்து இந்த ரேங்கிங் வந்த ஐஐடிகளில் இவங்க போய் அதில் உட்காந்துக்கிட்டு அங்கே போய் இந்த மாதிரியான தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லாத்தையும் செய்து கொண்டு இது போன்ற விஷயங்களை நடந்து கொண்டிருக்கிறது. இது தமிழகத்திலையும் பார்க்கலாம். தமிழகத்தில் இன்னும் ரொம்ப மோசம் என்ன சொன்னாச்சுன்னா, அடிப்படை கல்வியிலிருந்தே காலேஜு, ஸ்கூலு, இது எல்லா இடத்துலையுமே இவர்களுடைய ஊடுருவல்கள் இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில் அந்த மாட்டுக்கறி வச்சு ஒரு கவிதை, அதுக்காக எடுத்து நம்ம போராடி மாற்றணும். மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் வாக்கிங் வித் காமரேடு அப்படிங்கக்கூடிய கம்யூனிஸ்ட் புத்தகத்தை, அருந்ததி ராயினுடைய புஸ்தகத்தை வைத்து அதில் வந்து ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தை பற்றி எல்லாம் அதில் வந்து கொடுத்து அதை ஒரு பாடப்புத்தகமாக சிலபஸாக வைத்தது. இங்கே பாருங்களேன், இப்போ இந்த தடவை கொஸ்டின் பேப்பர், இந்த 10th 11th 12th எக்ஸாம்கெல்லாம் இருந்தபோது இந்த கொஸ்டின் பேப்பர் சிலது நான் பார்த்தேன். அதாவது பொது தேர்வில் இல்லை, அதற்கு முந்தைய சில தேர்வுகளுடைய தேர்வுத்தாள்களை பார்க்கும். அப்போ அந்த தேர்வுத்தாள்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த கேள்விகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதே போல் டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், இந்த மாதிரியான கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து இந்த இடதுசாரி சிந்தனைகள் உள்ள கேள்விகள், ஈவேரா பற்றிய கேள்விகள், இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் அதில் இடம்பெற்று இருக்கும். சம்பந்தம் இல்லாமல் அந்த கேள்விகள் எல்லாத்தையும் அதில் கொண்டு வந்து திணிக்கிறது. இது வந்து தொடர்ந்து வந்து கல்வியில் வந்து இது போன்ற ஆட்களை வந்து உள்ள புகுத்தி இந்த மாதிரியான வரலாற்றுகளை திரிப்பது. அப்போ இவ கூட பாருங்க, சமீபத்தில் வந்து லயோலா காலேஜில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர் வந்து அந்த வீடியோ கூட வெளியில் வந்தது. நாங்கள் வந்து கல்வி திட்டத்தில் வந்து எங்களுடைய கருத்துக்களை எல்லாம் நாங்கள் புகுத்தி இருக்கிறோம் அப்படின்னு அவங்க வெளிப்படையாக பேசினது வந்தது. அப்போ இப்படிப்பட்ட ஆட்களை எல்லாத்தையும் ஊடுருவி இந்த மாதிரியான மொத்த சிலபஸையும் நீங்கள் மாற்றி இந்த நாட்டினுடைய தன்மை, அதனுடைய இது மாற்றுவதற்கான வேலைங்கிறது தொடர்ந்து நடந்து கொடுக்கு. என்ன சொல்லணும்னா, இந்த மாதிரியான யூனிவர்சிட்டிகள் எல்லாம் இந்த ரிசர்ச் பேப்பர்ஸ், அந்த ரிசர்ச் பேப்பர்கள் எல்லாம் போடுவதற்கு சைனாவினுடைய ஊடுருவல்கள் இருக்கிறது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதற்காக வந்து இது போல் எங்கெங்கே நடக்கிறது என்பதை கண்டுபிடித்து இதையெல்லாம் தடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இதுக்கு ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட்டே கொடுத்துருந்ததே நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி ரிசர்ச் பேப்பர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு சைனாவினுடைய தாக்கம் வந்து அதிகரித்து வருகிறது, அதையெல்லாம் கண்டறிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இப்படி நாடு முழுவதும் கல்வித்துறையில் வந்து இவர்கள் உள்ளே புகுந்து இந்த வேலையை செய்திருக்கிறாங்க. இதற்கு வந்து ஆதரவாக காங்கிரஸ் அரசாங்கம் வந்தனால் தமிழகம், இந்த நாடு முழுவதுமே எல்லா இடங்களிலும் இவர்களுடைய ஒரு ஊடுருவலானது இருந்து கொண்டிருக்கு. ஆனால் அதே சமயத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகும் கூட இந்த விஷயங்களில் அவர்களும் ஒரு பெரிய கவனம் எடுத்துக்கொள்ளவில்லை அப்படி என்பதுதான் நம்மளுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. தொடர்ந்து நம்ம இந்த பல விஷயங்களை அவர்களுக்கு எடுத்து சொல்லி வந்தோம் கூட இதுவரை அதில் பெரிய அளவில் எந்த மாற்றம் வந்ததாக தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது பிரைம் மினிஸ்டர் அவர்கள் பேசிக்கொண்டவர்களால் பாடத்திட்டங்களில் பெருமளவு மாற்றம் கொண்டு வர வேண்டும், நம்மளுடைய வரலாறு நம்முடையதாக இருக்க வேண்டும், கல்வி சட்டத்தில் மாற்றம் வர வேண்டும் என்றெல்லாம் இன்னைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதே சமயத்தில் இந்த மாதிரியான ஊடுருவல்காரர்களை இந்த இதிலேருந்து களைய வேண்டும். அப்போ தான் வந்து படிப்பிற்குரிய உண்மையான நம்மளுடைய நாட்டினுடைய சிந்தனை சென்றடையும்.
அதே நேரத்தில் இந்த நாட்டினுடைய ஒரு பெருமை என்பது உலக அறிய செய்யப்படும். இந்த இடதுசாரிகளை கண்டறிந்து களையெடுக்க வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு மனிதவள மேம்பாட்டுத்துறையிடம் தான் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு கல்வித்துறை வந்து அவங்க தான் பார்த்துக்கிறாங்க, அவங்களிடம் தான் இருக்கிறது. செய்யுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். உலகத்துக்கே பாடம் எடுத்துக்கூடிய நாங்கள் தான் பெரிய ஆளுன்னு சொல்லக்கூடிய ஐரோப்பிய யூனியன்ஸ். இந்த ஐரோப்பிய யூனியனில் இருக்கக்கூடிய ஒரு நாடு வந்து ஸ்லோவாக்கியா. இந்த மத்திய ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. இந்த நாட்டோட பிரதமர் வந்து நேற்று வந்து சுடப்பட்டுள்ளார். கிட்டத்தட்ட 4 குண்டுகள் பாய்ந்ததாக தகவல் சொல்லப்பட்டது, உறுதி செய்யப்படவில்லை. இவரோட பேர் வந்து ரோபர்ட் பிகோ. இவர் ஒரு இடதுசாரி சிந்தனையாளர் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து தான் வந்து ரஷ்யாவுக்கு ஆதரவாளர் இல்லைன்னு சொல்லிட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லியிருக்கார். ஆனால் அதற்கு முரண்பாடாக இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கார். பிரச்சாரத்தின் போது என்ன சொல்லியிருக்கார், நான் வந்து யுக்ரைனுக்கு ஒரு ஆயுதங்கள் கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணியிருக்கார். இவர் வந்து நேற்று வந்து ஒரு அரசு விழாவில் கலந்து கொண்டு அவருடைய சக கட்சிக்காரர்களை சந்திக்கிறக்காக கலாச்சார மையத்துக்கு ஒரு கல்ச்சுரல் சென்டருக்கு வந்து கொண்டிருக்கார். அந்த கல்ச்சுரல் சென்டருக்கு வரும்போது ஒரு 6 மணி குண்டு துப்பாக்கி வைத்து மர்ம நபர்கள் சுடப்படுகிறார். சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டார். இன்னும் உறுதி செய்யப்படவில்லை, அவர் தான் குற்றவாளி என்று உறுதி செய்யப்படவில்லை. கிட்டத்தட்ட அவர் வந்து ஏறக்குறைய ஒரு ஆபத்தான நிலவில் கொண்டு செல்லப்படுகிறார். அதாவது அங்கேருந்து பக்கத்தில் இன்னொரு இடத்துல கொண்டு போயிருக்காங்க. அங்கேருந்து முடியலன்னு சொல்லிட்டு ஒரு ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் மூலமாக தலைநகர் கொண்டு போயிருக்காங்க. அவரும் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 4 இடத்துல குண்டு பாய்ந்திருக்கு. அதாவது மார்பு, வயிற்றில் இந்த மாதிரி படத்துலலாம் குண்டு பாய்ந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த குண்டு பாய்ந்து இன்னும் ஆபத்தான கட்டத்தில் இருக்காருன்னு சொல்லிட்டு அதனோட துணை பிரதமர் வந்து நேற்று பத்திரிகையாளர்கள் சொல்லிடுறார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 வாரத்திற்குள்ள வந்து பாராளுமன்ற தேர்தல் வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸ்லோவாக்கியா பிரதமர் ராபர்ட் ஃபிகோ அவர் இன்னைக்கு வந்து குண்டடிப்பட்டு ஆபத்தான கட்டத்தில் இருப்பதாக செய்திகள் வருகின்றன. ரோபர்ட் ஃபிகோவை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து ஒரு கம்யூனிஸ்டாக இருந்தாலும் கூட சில விஷயங்களில் வந்து அவர் மிகவும் வந்து ஒரு தேசியவாதியாக செயல்பட்டிருக்கிறார் என்பதையும் நம்ம அதில் பார்க்க வேண்டும். ஏற்கனவே இவருக்கு எதிராக வந்து பல போராட்டங்கள் நடந்திருக்கின்றன. அதுக்கெல்லாம் காரணம் வந்து அது யார் என்று அவங்க சொல்லும் பொழுது இதெல்லாம் வந்து லிபரல்ஸ், இவர்கள்லாம் அவங்களுக்கு எதிராக போராடுகிறார்கள், ஏன்னா இவர் வந்து லிபரல் கிடையாது அப்படிங்கிற குற்றச்சாட்டு அவர் மேலே வைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரேடியோ வந்து மூடப்பட்டது அதற்கு காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பல இவர் மேலே குற்றச்சாட்டுகள் இருந்தது. பல எதிர்ப்புகள் இவருக்கு அங்கே இருக்கின்றன. இருந்த பொழுதும் அவர் சில விஷயங்களில், சில கொள்கைகளில் வந்து அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். இவர் அதனால தான் இப்போ வந்து இவர் வந்து தாக்கப்பட்டிருக்கிறாரா, இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்ததா தெரியாது. ஏன்னா இதற்கான சம்பவம் இது என்ன காரணம் என்பதை இன்னும் அவர்கள் சொல்லவில்லை. அடிப்படையில் இந்த இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ தேர்தல் வரப்போகுது அப்படின்னுலாம், ஆனால் அவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப மிகவும் தெளிவாக இருந்தார்கள். ஏன்னா இன்னைக்கு வந்து ஐரோப்பிய நாடுகள் என்ன தவறுகளை செய்ததோ அந்த தவறை அவர் செய்ய மாட்டேன் அப்படின்பதில் உறுதியாக இருந்தார். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சட்டவிரோதமாக வரக்கூடிய துலுக்க குடியேற்றத்தை நான் வந்து விடமாட்டேன். இங்கே வந்து அந்த மாதிரியாக இடமில்லை, இந்த நாட்டில் இடமில்லை அவர்களுக்கு. ஏற்கனவே வந்து இந்த மாதிரியாக வரக்கூடிய இமிகிரன்ஸ்னால என்னெல்லாம் பிரச்சனைகள் வருகிறது, இந்த மாதிரி ஊடுருவி வந்து இந்த நாட்டுக்குள்ளே புகுந்து எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குது, சுற்றி இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் செய்த இந்த தவறை நான் செய்ய போவதில்லை அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தார். அதற்கு ஃபேவராக எந்த ஒரு சட்டத்தையும் இயற்ற மாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார். அதை வந்து அவருடைய எலெக்ஷன் பிரச்சாரத்திலையும் கூட அவர் வந்து இதை சொல்லி கொண்டிருந்தார். இந்த காரணத்தினால் அவர் கொல்லப்பட்டாரா தெரியாது. இதுவும் ஒரு காரணம் அவரிடத்தில் அவரை பற்றி சொல்லும் பொழுது நமக்கு இருக்கிறது. அப்போ ஒரு விஷயத்தை நம்ம ஒரு ப்ராடர் வியூவில் நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், இந்த லிபரல்கள் அப்படின்னு சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் அந்த லிபரல்களுக்கு எதிராக ஒரு கருத்துக்களை கொண்டவராகவோ இல்லை அதற்கு எதிராக செயல்படக்கூடிய ஒருத்தர் இருந்தார்கள் என்றால் அவர்கள் வாழவிட மாட்டார்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியுது. அப்போ இந்த லிபரல்கள் அப்படிங்கிறவங்க தானே இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஃபாசிஸ்ட் குரூப்பாக இருக்க முடியும். இந்த லிபரல்ஸுகள்லாம் எப்படின்னா, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்போ அடிக்கடி இப்போ நம்ம கேட்கக்கூடிய வார்த்தைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிஃபெடா, அப்புறம் வந்து ஓக்கிசம், இதெல்லாம் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இப்போ நம்ம அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு சில வார்த்தைகளாக இருக்கின்றன. இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால், அது என்ன சொல்கிறது, அப்ரைசிங் அப்படின்னு அர்த்தமா அதுக்கு.
அப்ப ஒரு ஆள் வந்து தேசியவாதியாக, தேசிய நலனுக்காக, தேச கருத்துக்களோட நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு காரணமும் இல்லாம இப்ப நான் வந்து ஒரு லிபரல் திங்கிங், நான் வந்து இதற்கு உடனே இதற்கு எதிராக நான் எழுந்து போராடுகிறேன். உன்னுடைய கருத்தை என்னால் ஏற்க முடியாதுன்னா ஒரு போராட்டம். அப்ப அந்த போராட்டத்திற்கும் அதற்கான பலன் இல்ல அப்படின்னா, அதுல உடனே ஒரு வன்முறையில ஈடுபடுவது. இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம்ங்கிறது உலகம் முழுவதும் இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு அமெரிக்கால நடந்த பிளாக் லைவ்ஸ் மேட்டரை கூட நீங்க எடுத்துக்கலாம். ஒரு சாதாரண ஒரு ஒரு சம்பவம் நடந்ததா, அந்த சம்பவம் எப்படி பெரிதாக்கப்பட்டு, எப்படி அதற்காக உலகம் முழுவதும் ஆதரவு திரட்டப்பட்டது, என்ன மாதிரியான போராட்டங்கள் அதெல்லாம் நடந்தது என்று நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம ஊர்ல நடந்த ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்று நோக்கி பாருங்கள். தேசியத்தில் வந்து ஒரு எந்த நாடோ அந்த நாட்டின் மேல ஒரு தேசியத்தினுடைய ஒரு தன்மை இல்லாதது ஒரு காரணத்தினால்தான் நாங்களாம் லிபரல்னு சொல்லி அந்த அந்த லிபரல்னா யார் அப்படின்னு சொன்னா நம்ம உள்ளூர்ல சொல்லக்கூடிய அர்பன் நக்சல்ஸ் தான் அந்த லிபரல். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அர்பன் நக்சல்களுக்கும் தேசியத்தினுடைய பால்ல வந்து அவங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. ஆயுதம் ஏந்தி போராடுவரை ஆயுதம் ஏந்தி போராடணும்ன்றது தான் நக்சலினுடைய சித்தாந்தம். இந்த அர்பன் நக்சல்ங்கிறவங்க இந்த மாதிரி தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடியவர்கள். இது நாடு முழுவதும் நம்ம நாட்டில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். இதே தான் அங்கே வந்து லிபரலுங்கிற பேரில் இவங்க தெரிஞ்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எந்த நாடு நீங்கள் சைனா, ரஷ்யா, கியூபா இங்கெல்லாம் பாருங்களேன், இதெல்லாம் கம்யூனிஸ்ட் நாடு தான். இது ஆனால் ஒருத்தங்களுடைய சித்தாந்தத்துக்கு எதிராக இன்னொரு ஆள் பேசினாங்க, என்ன நடந்திருக்கு? ஒன்றா கொண்டுடுவான், இல்லைன்னா அவனை கொண்டு போய் சிறையில் வைத்துருவார்கள், வெளியிலே வர முடியாத அளவுக்கு. உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு நடந்துடும். தானே நடந்துட்டு இருக்கு இவ்வளோ நாள். அப்போ இந்த மாதிரி இவர்கள் தானே இப்போ உலகத்திலேயே மிகப்பெரிய ஃபாசிஸ்டர் யாருன்னா இதுதான். இன்னைக்கு இங்கே நாட்டில் நடந்திருக்கக்கூடிய சம்பவம் கிட்டத்தட்ட இது எல்லாத்தையும் ஒத்து வைத்து பார்க்கும் பொழுது அப்படித்தான் தோன்றுகிறது. இன்னைக்கு எல்லா நாடுகளும் இதற்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார்கள். இவருடைய இந்த மாதிரியான கொலைக்கு, இந்த சம்பவங்களுக்கு எல்லாத்திற்கும். நீங்கள் இதனுடைய அடிப்படையில் இந்த விஷயத்தை நீங்கள் அப்படியே வச்சு நம்ம நாட்டோடு இங்கே ஒப்பிட்டு பாருங்கள். இன்னைக்கு வந்து பஞ்சாப்ல பிரதமர் மோடிக்கு நடந்த விஷயம் என்ன? செக்யூரிட்டி பிரீச். அன்னைக்கு மட்டும் நம்மளுடைய பாதுகாப்பு படையினர் வந்து ஒரு புத்திசாலித்தனமாகவும் ஒரு தைரியத்தோடவும் அவர்கள் அன்னைக்கு வந்து விழிப்புடனும் அன்னைக்கு நம்ம செயல்பட்டதனுடைய விளைவினால பிரதமர் மோடி அவர்கள் காப்பாற்றப்பட்டார். இல்லைன்னா என்ன நடந்திருக்கும்னு தெரியாது. ஆனா அப்படி ஒரு மோசமான சம்பவம் நடந்தும் கூட பஞ்சாபினுடைய முதல்வர் வந்து அதை வந்து ஒரு பெரிய விஷயமாவே அவர் சொல்லலது. அதை மறுக்கவும் செய்தார். அந்த ஒரு செக்யூரிட்டி பிரீச் நடந்ததை வந்து அதை வந்து ஒரு பெரிய விஷயமாக ஏற்பட்டு சட்டம் ஒழுங்கை காக்க தவறி விட்டோம் அப்படிங்கக்கூடிய எந்தவித ஒரு இதுவும் உணர்வும் இல்லாமல் செயல்பட்டதையும் நம்ம பார்க்கிறோம். அன்னைக்கு அதான் நடந்தது. அப்ப இன்றைக்கு நம்ம நாட்டிலையும் இந்த மாதிரி சம்பந்தமில்லாத ஒரு போராட்டங்கள், இன்னைக்கு கேட்டால் கனடாவிலேருந்து அங்கேருந்து வந்து காலிஸ்தான் பிரிவினைவாதிகள்ங்கிற போர்வையில் நடக்கக்கூடிய போராட்டங்கள், இங்கே இருக்கக்கூடிய நக்சல் அமைப்புகளுடன் இஸ்லாமிய கிறிஸ்தவ அமைப்புகள் இணைந்து நடத்தக்கூடிய போராட்டங்கள், அப்போ ஒரு ஓக்கிசம், ஒரு போராட்ட ஒரு கல்ச்சர், இதை வந்து உலகம் எங்கும் ஏற்படுத்துவதற்காக ஒரு குரூப் வந்து இன்னைக்கு வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம நாடும் மிக தெளிவாக செயல்பட வேண்டும். அப்போ நம்ம நாட்டினுடைய பிரதமர் மோடியினுடைய பாதுகாப்பு இன்னும் கூட கண்காணிக்கப்பட வேண்டும். ஏன்னா இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறது ஒரு எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட அது எதிர்கட்சியாக செயல்படுகிறதா இல்லை எதிரி கட்சியாக செயல்படுகிறதா அப்படிங்கிற லெவலில் தான் இன்னைக்கு அந்த கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கு. நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு அந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் எப்படி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா இந்த நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள், இந்த நாட்டில் பேசக்கூடிய விஷயங்களுக்கு வெளிநாட்டில் போய் பேசி அங்கே இருக்கிறவர்களை வா என்று அழைக்கிறது, நம்மளுடைய எதிரி நாடாக நாம் கருதக்கூடிய பாகிஸ்தான் நாட்டிற்கு இங்கே ஆதரவாக பேசுவது, பாகிஸ்தான் வந்து அணு குண்டு வைத்திருக்கிறான் ஆனால் உண்மையில போட்டுருவான் இவங்களே அவனுக்கு சொல்றது. அப்போ இவ்வளவு மோசமாக ஒரு ட்ரெண்டு அதை இன்னைக்கு வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இது தேசியத்திற்கு அழகல்ல. அப்ப தேசியவாதிகள் எல்லாருமே குறிவைத்து தாக்கப்படக்கூடிய ஒரு காலமாக இது மாறிக்கொண்டு வருகிறது. இது உடனடியாக இது வந்து இந்த மாதிரியான ஒரு போக்கு என்பது உலகத்திற்கு நல்லதல்ல. அப்ப இந்தியாவிலும் இதை வந்து உடனடியாக இந்த மாதிரியான போராட்டங்கள்லாம் நடக்கும்போது ஆரம்பத்திலேயே முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும்.
இதை வந்து நம்ம நாட்டில் உள்ள விடாமல் நாம் பாதுகாக்க வேண்டும். இல்லைன்னா இது நம்ம நாட்டிற்குமே இது வந்து நாளைக்கு ஆபத்தாக முடியும் என்பதை இந்த செய்தியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். நன்றி மேடம். நன்றி. இத்துடன் செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ஜெய் ஹிந்த்.